Moto entry level பேஸ் பண்ணி மோட்டோவோட e32s ஸ்மார்ட் போனை இப்போ மார்க்கெட்டுக்கு எடுத்து வந்திருக்காங்க. போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாவே ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. என்ட்ரி லெவல்ல நல்ல மற்ற பிராண்ட்ஸ்க்கு காம்படிட்டிவா ஒரு மொபைலை மோட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் அதான் இருந்தது. அது என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோல பார்த்துருவோம் வாங்க. Hello friends, welcome back to DBZ. இந்த மோட்டோவோட e32s ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன காரணம்னா வழக்கமா அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே டிசைன் இருந்தே ஆரம்பிச்சு கொஞ்சம் போர் அடிக்குது எனக்குமே. நான் லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த செக்மெண்ட்ஸ்ல பொதுவாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஒரு நல்ல பல்ஜான பெரிய பேட்டரியை நம்ம இங்கே கேட்போம். அதவும் இந்த டைம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ஒரு 5000 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் தான் இந்த மோட்டோவோட ஸ்மார்ட் போன் இங்கே வருது. 5000 mAh இருக்கு. அதை சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. அந்த வகையில நல்லாவே இருந்தது. இந்த பேட்டரி செக்மெண்ட்ல நல்லாவே ஒரு விஷயத்த பண்ணியிருந்தது. ஓகேவா இருந்தது. இந்த பொதுவாகவே மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது கிளீனான யூஐன்னு சொல்லலாம். இந்த போன்லயும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 இந்த ஸ்மார்ட் போன் வரது பெரிய பாசிட்டிவா இருந்தது. ஏன்னா இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல ஆண்ட்ராய்ட் 12 தர்றது இவங்க தான் முதல்ல தராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல என்ட்ரி லெவல் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் இது. ஆண்ட்ராய்ட் 12 கொடுக்கறது உண்மையாவே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸ்டாக் ஆண்ட்ராய்டும் இருக்கு. ரொம்ப ஒரு கிளீன் அண்ட் நீட், எந்த விதமான ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு நல்ல கிளீனான ஃபீல் பண்றது என்ட்ரி லெவல்லே இருக்கு அப்படிங்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல கேமராஸோட பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா செல்ஃபீஸ்ல இம்பார்ட்டன்ஸ் ஓரளவுக்கு இருக்கு. ரொம்ப டெப்தா போகாம ஒரு 8 மெகாபிக்சல் மீடியமான ஒரு சென்சார் இங்க கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். என்னன்னா ஆனா 8 மெகாபிக்சல் இந்த என்ட்ரி லெவலுக்கு ஒரு நல்ல ஆப்டான விஷயமா தான் இருந்தது. இங்க அதுல செல்ஃபி மினிமம் ஒரு வீடியோ கால்ஸ் பேசுறதுக்கோ இல்ல சின்ன சின்ன போட்டோஸ் ஃபேஸ் அன்லாக்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருந்தது. அதே மாதிரி பேக் கேமராஸ்ல கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்க. கொஞ்சம் என்னன்னா பிரைமரியா ஒரு 16 மெகாபிக்சலும் செகண்டரி ஒரு 2 மெகாபிக்சல் அண்ட் ஃபைனலா ஒரு 2 மெகாபிக்சல் இருக்கக்கூடிய ஒரு 3 கேமரா இருக்கக்கூடிய செட்டப்பை இங்க கொடுத்துருக்காங்க மோட்டோ. பொதுவா இப்போ நிறைய பிராண்ட்ஸ் கூடமே இன்னும் 10,000 ரூபாய் செக்மெண்ட்ஸ்குள்ள வரும்போது இந்த ஒரு செட்டப் கொடுக்கறது இல்லாம இருந்துட்டு இருக்கு. இன்னும் இன்ஃபினிக்ஸ் மாதிரி கொடுத்தாலும் கொஞ்சம் அந்த ரெட்மி மாதிரி பிராண்ட்ஸே 16, 13 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தவிர்த்து இங்கே 16 மெகாபிக்சல் மோட்டோ எடுத்துட்டு வந்துருக்கிறது. இந்த டைம் இருக்கக்கூடிய காம்படிஷன்ல என்ட்ரி லெவல் ஒரு ஸ்மார்ட் போன் நல்ல ஓரளவுக்கு கேமராஸும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மோட்டோவை சொல்லலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தது. சரி, என்ட்ரி லெவல் தான் சொல்றேன். இங்க ரேம் வேரியன்ட் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா 2 ஆப்ஷன்ஸ் தராங்க. ஒன்னு 3GB, இன்னொன்னு 4GB. 3GBக்கு 32GBக்கான ஸ்டோரேஜும் 4GBக்கு 64GBக்கான ஸ்டோரேஜும் இங்க ஸ்மார்ட் போன்ஸ்ல எடுத்துட்டு வராங்க. ரேம் டைப்னு பார்த்தோம்னா LPDDR4Xக்கான ரேம் டைப்பும் ஸ்டோரேஜ் டைப்னு வரும்போது UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் இங்க கொடுக்குறாங்க. ஓவரால் இதெல்லாமே நல்லா இருந்தது. மெயினா இந்த என்ட்ரி லெவலுங்கும் போது இங்க பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன சிப்செட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். நானே எதிர்பார்க்கல. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே கம்மியான ஒரு விஷயமா இருந்தது. அதுதான் இந்த போனோட ஒரு நெகட்டிவ் பாயிண்டா எனக்கும் தோணுச்சு. ஏன்னா ஹீலியோட G37 இருக்கு. G37ங்கிறது நல்ல ப்ராசஸர் தான். என்ட்ரி லெவல்னு வரும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மிங்கு, கேமிங்ஸ், சின்ன சின்ன வீடியோஸ்க்கு, சின்ன சின்ன கேமிங்ஸுக்கு, ஒரு டே டு டே லைஃபுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மர் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஏற்கனவே இந்த என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன்ஸ்ல யூனிசாக்கோட T610 ப்ராசஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுது. அதை விட டவுன்கிரேட் யூனிசாக்கோட T6.6 அந்த ப்ராசஸ் எல்லாம் கூட இப்ப இருக்கு. அதை விட இன்னமே டவுன்கிரேடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த G37. அதை ஏன் இங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போதுல கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்டா எனக்கு தோணுது தான். ஆனா இங்க இந்த ஏற்கனவே இருக்கவங்களோட யூஐ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் பார்க்கும்போது இதை விட இன்னும் G25 இருக்கு. அதனால G37 அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கு. இங்க நான் பிரைசிங்க முதல்ல சொல்லாம விட்டேன். அந்த பிரைசிங் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா 332 இந்த வேரியன்ட் ஒரு 8,000 ரூபாய்க்கும் 464 ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் அந்த போனோட பிரைசிங் போகுது. ஒரு 2,000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல இந்த 2 வேரியன்ட்ஸ் இருக்கு. அந்த 332 எனக்கு ஓகே தான் சொல்லுங்க. நான் ஸ்டோரேஜ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இருந்தாலுமே அந்த பிரைசிங்க்கு இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. மோட்டோ என்ட்ரி லெவல்லையுமே நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவா இந்த டைம் நிறைய நல்ல ஸ்மார்ட் போன்ஸ் 15,000, 20,000லயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க நான் ஃபர்ஸ்டே ஸ்பெசிஃபை பண்ணாதது இதோட டிசைன்னு சொல்லலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் காமனா பெருசா ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன்ல அவங்களோட GC, C சீரிஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேக்ல ஒரு 3 கேமரா, பிளாஸ்டிக் பெல்ட், 3.5 ஆடியோ ஜாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அதே பிளாஸ்டிக் பெல்ட் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன்ல பெரிய செட்டப்ஸ் இல்ல. கிரே அண்ட் லைட் பிளாக் அப்படிங்கிற மாதிரியான 2 கலர் ஆப்ஷன்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க. டிசைன் பெருசா எதுவும் இல்லை அப்படிங்கிறனால தான் ஃபர்ஸ்ட் அதை கவர் பண்ணாம கடைசியா கவர் பண்றேன். ஓவரால் செட்டப்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் அப்படிங்கும் போதுல இங்க நிறைய ஒர்த்தான விஷயங்களோட மோட்டோ இந்த டைம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோட்டோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எது நினைச்சாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.